அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். திருமால் 10 அவதாரங்களை எடுத்ததை பற்றியும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் பின்பாக இருந்த காரணத்தையும் நாம் எல்லாம் நிறைய இதிகாச புராணங்கள் மூலமாக கேட்டறிந்திருப்போம். ஆனால் அந்த 10 அவதாரங்களிலும் அந்த அவதாரத்தை எடுத்த திருமால் நிறைவில் அதை முடித்துக்கொண்டு மறுபடியும் விஷ்ணுலோகத்திற்கு செல்லுவதற்கு சிவபெருமானை வழிபட்டு பல்வேறு தலங்களுக்கும் யாத்திரை செய்து சிவபூஜை செய்துதான் அதை முடித்து கொண்டார் என்பதும் புராண பிரசித்தம்தான். அதிலேயும் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன அவதாரம் வரையில் முதல் 5 அவதாரங்களையும் சிவபெருமானுடைய அருளாலே இறைவன் அதை மரக்கருணையாக அந்த அவதாரங்களையெல்லாம் அழித்து அதை கொன்று அதன் மூலமாக திருமாலை விடுவித்த செய்தியும் 6வதான பரசுராம அவதாரம் தொடங்கி பரசுராமர், ஸ்ரீராமர், பலராமர், கிருஷ்ண, கல்கி அவதாரங்கள் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு, காரணம் முதல் 5 அவதாரங்கள் மீனாகவும் ஆமையாகவும் மிருகமாகவும் எல்லாம் தோன்றியது. அடுத்த 5 அவதாரங்கள் பரசுராமன் தொடக்கமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நிலையில் இருந்ததால் அந்த 5 அவதாரங்களும் சிவபெருமானை தலயாத்திரை மேற்கொண்டு பல தலங்களுக்கும் சென்று பூஜை செய்து அதன் மூலம் சிவபுண்ணியத்தாலே அந்த பிறவியிலிருந்து அவர்கள் மீண்டு விஷ்ணுலோகத்திற்கு சென்று சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதிலேயும் வாமன அவதாரம் என்பது 2 அவதாரங்களாக நடக்கிறது. முதலில் குள்ள உருவிலே மாணி வடிவமாக பிரம்மச்சாரியாக 3 அடி உயர அந்த வடிவிலே வாமனனாக தோன்றி மகாபலியினிடம் சென்று 3 அடி நிலத்தை தானமாக பெறுகிறார். அதன் பிறகு அதே அவதாரத்தில் அந்த வாமன தோற்றம் நீங்கி எல்லா உலகங்களையும் தன்னுடைய ஓரடியாலே அளந்து கொள்ளும் திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார். அதன் பிறகு 2வது அடியால் வானத்தை அளந்தவர் 3வது அடியை மகாபலியின் தலையிலே வைத்து அழுத்தி மகாபலி சக்கரவர்த்தி பாதாளலோகத்திற்கு செல்லும்படியாக செய்து அதன் மூலமாக தேவாதி தேவர்களை காக்கும்படியான ஒரு செயல் திருவிக்கிரமனாக இருந்து செய்யப்படுவது. அப்படி திருவிக்கிரமனாக வந்து அதன் பிறகு தேவர்களெல்லாம் அவரை ஸ்துதித்ததாலே ஆணவம் தலைக்கேறிய திருமால் எல்லா திசையிலும் வளர்ந்து கொண்டே போனாராம். அதனால் சிவபெருமான் பைரவத் தோற்றம் தாங்கி வந்து சீர்காழி தலத்திலே காட்சி தரும் சட்டைநாதராக வந்து அந்த வளர்ந்து கொண்டே போன வடிவத்தினுடைய முதுகுத்தண்டை வளைத்து திருமாலை தன்னிலைக்கு மறுபடியும் கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனினும் அந்த அவதாரத்திற்கு அடிப்படையாக எடுத்த வாமன வடிவம், அந்த வடிவம் அது செய்த குறை தீர சிவபூஜை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட அந்த வடிவத்தோடு திருமால் பல தலங்களுக்கும் சென்று நிறைவாக கெடிலமாகிற புண்ணிய தீர்த்தத்தின் கரையிலே மாணி வடிவிலே, மாணி என்றால் இளைஞர் என்ற அளவிலே, மிகவும் வயதிலே குறைவானவர் என்ற அளவிலும், உருவத்தில் குள்ளமாக இருப்பவரையும் என்று 2 பொருளிலும் சொல்லுவார்கள். அதனால் மானி வடிவம் ஏற்று வந்து கெடில நதி கரையிலே சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து அம்பிகையோடு கூடிய இறைவனை வணங்கி வழிபட்டார் என்று ஸ்தலபுராணங்கள் சொல்ல பார்க்கிறோம். அப்படி வாமன வடிவத்தோடு திருமால் வந்து மாணித்தோற்றத்தோடு வழிபட்ட இடம் திருமாணிக்குழி என்று அழைக்கப்படும் புண்ணிய திருத்தலம். இந்த திருத்தலம் இன்றைய கடலூர் மாவட்டத்திலே கடலூர் நகரத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி செல்லக்கூடிய சாலையில் கடற்கரை ஓரத்திலேயே இருக்கக்கூடிய அற்புத திருத்தலம். சோழ மன்னர்களாலும் அவரை தொடர்ந்து பிற்கால பாண்டியர்கள், விஜயநகர அரசர்கள் வரையிலும் திருப்பணி செய்து 3 பிராகாரங்களோடு மிக ஒரு அற்புதமான ஆலயம் இந்த திருக்கோயில். அவ்வளவு பெரிய வளாகத்தோடும் பல பரிவார தெய்வங்களோடும் இருக்க பார்க்கிறோம். இந்த தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமானுடைய பதிகங்கள் கிடைத்திருக்கின்றன. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கெடில நதியிலே நீராடி திருமாணிக்குழி இறைவனை வழிபட்ட செய்தியை சேக்கிழார் பெருமான் சொன்னாலும் சுந்தரர் பாடிய பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த பதிகங்களிலே ஞானசம்பந்த பெருமான் உதவி திருமாணிக்குழி என்று அழைப்பதன் மூலமாகவும் அவரை தொடர்ந்து சோழ அரசர்கள் காலம் தொட்டு கல்வெட்டுகளிலும் கூட இந்த திருத்தலம் உதவிமாணிக்குழி என்று அழைக்கப்படுவதால் இந்த ஊருக்கு முதலிலே ஏற்பட்ட பெயர் உதவி என்று இருந்திருக்க வேண்டும். ஆலயத்திற்குத்தான் திருமாணிக்குழி என்ற பெயர் இருந்திருக்க வேண்டும். காலப்போக்கிலே ஊர் பெயர் மறைந்து ஆலயத்தினுடைய பெயரே ஊருக்கும் திருமாணிக்குழி என்று அழைக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஏற்பட்டிருக்கலாம். கல்வெட்டுகளிலே இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு காலத்திலும் நடந்த அரும்பெரும் சிறப்புகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. ராஜகோபுரத்தோடு கூடிய இந்த ஆலயத்தின் உள்ளே விநாயகப் பெருமான்,
கஜலட்சுமி, முருகப்பெருமான், சப்தமாதர்கள் என்று பல்வேறு பரிவார தெய்வங்களும் 63 நாயன்மார்கள் தொடக்கமாக பக்தபிம்ப பிரதிஷ்டையும் செய்யப்பட்டு பெரிய அளவிலே வழிபடவும் படுகிறது. இந்த தலத்து முருகப்பெருமானை அருணகிரி பெருமான் தம்முடைய திருப்புகழ் பாடலால் பாடி துதித்திருக்கிறார். கர்ப்பகிரகத்திலே இருக்கக்கூடிய இறை வடிவம் திருமால் வாமனவதாரம் செய்து பூஜித்ததாலே வாமனபுரீஸ்வரர் என்றும், மாணிக்க வரதர் என்றும், உதவி செய்து அனுக்கிரகம் செய்வதினாலே உதவி புரிந்த நாயகராகவும் அறியப்படுகிறார். அதே அளவில் அம்பிகையும் மாணிக்கவல்லி, அம்புஜாட்சி, உதவிநாயகி போன்ற சிறப்பு பெயர்களோடு காட்சி தருகிறார். சுவாமியும் அம்மனும் இந்த தலத்திலே மிக சிறப்பாக எப்போதும் உலக உயிர்களின் நன்மையை கருதி ஒன்றிணைந்த கோலத்திலே இருப்பதால் கர்ப்பகிரகத்திலேயே சுவாமியும் அம்மனும் சேர்ந்து எழுந்தருளியிருக்கக்கூடிய தாத்பரியம் இருப்பதாலே கருவறையின் முன்பாக ஒரு திரை எப்போதும் தொங்கிக் கொண்டிருக்க பார்க்கிறோம். அடியவர்களுக்கு அந்த திரைக்கு முதலில் பூஜை செய்து அதன் பிறகு திரை வாங்கப்பட்டு 2-3 வினாடிகள் மட்டும்தான் இறைவனை நாம் தரிசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏற்பாடு இந்த தலத்திலே இருக்க பார்க்கிறோம். இறைவனை சுற்றி இருந்து காவல் செய்யக்கூடிய ஏகாதச ருத்ரர்கள், 11 ருத்ரர்களுக்குள்ளே ஒருவராய் அறியப்படுபவர் பீமருத்ரர். பெரும் பலசாலியாக காண்பிக்கப்படும் பீமருத்ரர் இந்த திரை வடிவத்திலேயே எழுந்தருளச் செய்யப்பட்டு, சித்திர வடிவமாக எழுந்தருளச் செய்யப்பட்டு, அவருக்கே முதலில் பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அதன்பின் அடியவர்கள் காத்திருக்க அர்ச்சகராக இருக்கக்கூடியவர் அந்த சிவாச்சாரியர் சுவாமிகள் திரையை 2-3 வினாடிகள் வளைப்பார். அதற்குள்ளாக நாம் இறைவனை தரிசித்துக் கொள்ள வேண்டும். இப்படி இறைவனும் இறைவியும் ஏகாந்தமாக எழுந்தருளி அதன் மூலமாக உலக உயிர்கள் நன்மை பெறும் பொருட்டு விளங்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திருத்தலம், தனித்துவம் வாய்ந்த திருத்தலம் இந்த திருமாணிக்குழித்தலம். சுவாமியும் அம்மனும் கர்ப்பகிரகத்தில் எப்போதும் இணைந்த திருக்கோலமாகவே கருதப்படுவதால் இந்த திருத்தலத்தில் தனியே பள்ளியறையோ அர்த்தஜாமம் முடிந்த பிறகு நடக்கக்கூடிய பள்ளியறை பூசை முதலியவைகளோ வழக்கத்தில் இல்லாமல் இருப்பதும் ஒரு தனிச்சிறப்பு. இந்த தலத்தில் தனிக்கோயிலிலே அம்பிகை அம்புஜாட்சியாக எழுந்தருளி இருக்கிறாள். குழந்தை வரம் வேண்டி இருப்பவர்கள் இந்த அன்னையை வணங்கி இங்கே பிரசாதமாக தரப்படும் வெண்ணெயை பெற்று அதை ஒரு மண்டல காலம் அம்பிகையை வணங்கி உண்டு வர குழந்தை பேறு கிடைப்பது அற்புதமாக இன்று வரையிலும் நடந்து வர பார்க்கிறோம். திரைக்கு தீபாராதனை செய்து பூஜைகள் செய்யக்கூடிய வழக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்களில் இந்த திருத்தலத்தில் தனித்துவம் பெற்றிருக்க பார்க்கிறோம். இந்த ஆலயத்தின் அருகே இருக்கக்கூடிய மலையுச்சியிலே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தன்று அந்த மலையின் மேல் தீபம் ஒன்று ஏற்றப்பட்டு அது மோட்ச தீபமாகவே அடியார்களால் வழிபடப்படுகிறது. இந்த ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளின் மூலமாக பல சுவாரஸ்யமான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. 1ஆம் குலோத்துங்கன், விக்கிரமசோழன், 2ஆம் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன், அவனைத் தொடர்ந்து 3ஆம் ராஜராஜன் ஆகியோர்களாலே திருப்பணி இந்த கோயிலுக்கு செய்யப்பட்டிருப்பதை வரலாற்றுச் சான்றுகளாக கல்வெட்டுக்கள் மூலம் அறிந்து கொள்ளுகிறோம். அதிலே இந்த திருத்தலம் உதவிமானிக்குழி என்று அறியப்படுவதும் இந்த தலத்திலே விக்கிரமசோழன் காலத்தில் காழிநாடுடையான் திருமடம் என்ற பெயரிலே ஒரு சைவ ஆச்சாரியர் விளங்கி வந்த திருமடம் இருந்து வந்ததையும் அறிந்து கொள்ள முடிகிறது. பல காலங்களிலும் பெரும்பற்ற புலியூரான திருச்சிற்றம்பலம் சிதம்பர க்ஷேத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த நிபந்தங்களிலிருந்து ஒரு பகுதி நிலம் இந்த ஆலயத்தின் திருப்பணிக்காகவும் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய வழிபாட்டிற்காகவும் கொடுக்கப்பட்டதையும் அறிந்து கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக தில்லை அம்பலத்திலே நடனமாடும் பெருமானை தம்முடைய குலநாயகமாக சோழ மன்னர்கள் அறிவித்து கொள்ளக்கூடிய சிறப்பு இந்த ஊர் கல்வெட்டிலிருந்து நமக்கு காண கிடைக்கிறது. இதன் மூலமாக சைவ சமய ஆச்சாரியர்கள் வணங்கி வழிபட்டதும் அவர்களைத் தொடர்ந்து சோழ மன்னர்கள் பெரிய அளவிலே சிரத்தையோடு கூடி திருப்பணி செய்த சிறப்பும், அதற்கும் பிறகு அருணகிரி பெருமான் எழுந்தருளி முருகனை திருப்புகழால் பாடிய சிறப்பு என்றிப்படி அருளாளர்களும் அரசர்களும் பல நிலைகளிலும் தொழுதேத்திய திருத்தலமாக திருமாணிக்குழித்தலம் இருக்க பார்க்கிறோம். உயிர்கள் படக்கூடிய எல்லா துன்பத்திற்கும் அடிப்படை காரணம் ஆணவம். அந்த ஆணவத்தின் வடிவத்தோடு யார் தன்னை அண்டினாலும் அவர்களுடைய ஆணவத்தன்மையை போக்கி அவர்களே திருவடியில் விழுந்து வணங்க அவர்களுக்கும் உய்யும் வழியை காண்பித்து தருகிறார் சிவபெருமான். அதனால்தான் ஆணவத்தோடு
தான் எல்லோரையும் காக்கிறோம் என்ற எண்ணத்தோடு வந்த வாமனன் அவன் செய்த அந்த தவறுக்காக இந்த தலத்திலே திருமாணிக்குழியுடைய மகாதேவரான சிவபெருமானை வணங்கி துதித்து அம்பிகையோடு அவர் விளங்கக்கூடிய சிறப்பையும் இறைவனும் இறைவியும் கலந்த நிலையிலே உலக உயிர்களின் நன்மையை எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திறத்தையும் வாமனமூர்த்தி கண்டு தெளிந்து அதன்பின் நற்கதியடைந்தார் என்று பார்க்கிறோம். திருமாணிக்குழி ஆகிற இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் பீமருத்ரருக்கே வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கும் சிறப்பு. சிவாலயத்தின் ஒவ்வொரு வாசலிலும் இருக்கக்கூடிய துவாரபாலகர்களுக்கு வெவ்வேறு திருநாமங்கள் இருக்கும். அந்த வரிசையில் இறைவனுடைய கருவறை வாசலை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த பொறுப்பிலே பீமருத்ரர் நியமிக்கப்படுகிறார். பலத்தால் மிகவும் பெருந்த அளவிலே இருப்பதால் அவருக்கு பீம என்ற முன்மொழி அடைமொழியாக அவருக்கு ஒரு திருநாமமாக விளங்க பார்க்கிறோம். அப்படி அதீத பலம் கொண்டவரான பீமருத்ரரை வணங்கி துதிக்கும் ஒரு வடிவில் வைத்து கொண்டாடுவது இந்த தலத்தில். இந்த தலத்தின் உள்ளே நாம் இறைவனை தரிசிக்கச் செல்லும் போதே வாமனாவதார காட்சிகளும் வாமனன் இந்த திருத்தலத்திற்கு வந்து திருமாணிக்குழி இறைவனை வணங்கி துதித்த காட்சி ஆகியவையெல்லாம் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டு ஆலயத்திற்கு உள்ளே வருபவர்கள் தலபுராணத்தை அறிந்து கொண்டே வந்து இறைவனை வணங்கி எப்படி வாமனன் தன்னுடைய ஆணவம் தீர இறைவனை வேண்டினானோ அதுபோலே வரக்கூடிய அடியவர்களும் ஆணவமலத்திலிருந்து தம்மை காக்க வேண்டி இறைவனிடம் அந்த புராணத்தை சிந்தித்தபடியே வேண்டுவதற்கான ஒரு காலச்சூழலை இந்த கல்வெட்டும் சிற்பத் தொகுப்புகளும் நமக்கு வழங்குகின்றன. ஆலயத்தின் முன் மண்டபத்தில் கருவறையை ஒட்டியிருக்கும் பகுதியிலே 4 வேதங்களும் சுவாமியும் அம்மனும் சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பினாலே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ என்று அந்த தலத்திலேயே தூண்களாக நின்று கொண்டு எப்போதும் தத்தம் வேத பாஷைகளாலே வேத மொழியாலே இறைவனை வணங்கி துதித்து கொண்டே இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நந்தியம்பெருமான் இந்த திருத்தலத்தில் தம்முடைய திருமுகத்தை வளைக்காமல் நேரே சுவாமியை பார்த்து கொண்டு 2 திருக்கண்களும் இறைவனை நோக்குவது போலே முகத்தோடு முகமாக வைத்து சுவாமியை எப்போதும் நேர்கோட்டிலிருந்து தரிசித்து கொண்டே இருக்கக்கூடிய சிறப்பும் இத்தலத்தினுடைய தனிச்சிறப்பு. இதன் மூலமாக புராண இதிகாசங்கள் தொடங்கி அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு, வரலாற்று காலம் என்று தொடர்ந்து எல்லா காலங்களிலும் மிக முக்கியமான ஒரு நிலையிலே இந்த திருத்தலம் இருந்து வர பார்க்கிறோம். அத்ரி என்ற பெயரிலே ஒரு வணிகன், அந்த வணிகன் வடதேசத்திலிருந்து தாம் வணிகம் செய்யும் பொருட்டு பல்வேறு பொருட்களையும் மூட்டைகளாக கட்டிக்கொண்டு ஒரு நாள் பிரயாணம் செய்து கொண்டு கடற்கரையோரமாக இந்த சாலையிலே வந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே இருந்த கள்வர்கள் ஒளித்திருந்து காலம் பார்த்து அந்த வணிகனை தடுத்து நிறுத்தி அவனிடமிருந்த பொருள்களையெல்லாம் கொள்ளை கொள்ள பார்த்தார்கள். அப்படியிருந்த அத்வானமான இடத்திலே இவன் யாரை நான் இனி வேண்டி நிற்பேன், நான் உழைத்து பெற்ற செல்வமெல்லாம் இப்படி களவாடப்படுகிறதே என்று வருந்தி இறைவனிடம் முறையிட்டானாம். அப்போது அந்த வணிகனுடைய ஓலச்சத்தம் கேட்டு இறைவனே உதவிநாயகராக எழுந்தருளி வணிகனுக்காக அங்கே இருந்த கொள்ளை கூட்டத்தோடு போரிட்டு அவர்களை விரட்டி வணிகருக்கு உதவி செய்தார் என்று அறியப்படுகிறது. நடுவழியிலே திக்கற்று நிற்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்பவராக ஒளிவிளக்காக திகழும்பதால் இவருக்கு உதவிநாயகர் என்ற சிறப்பு திருநாமமும் அமைய பார்க்கிறோம். எந்த நேரத்திலும் தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு ஆணவாதி மலங்களை குற்றங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு நன்னெறியை உபதேசம் செய்து அவர்கள் வாழ்வாங்கு வாழ உதவக்கூடிய கருணை பெருவெள்ளமாய் விளங்கும் சிவபெருமான் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான திருமாணிக்குழியிலே எழுந்தருளியிருக்கும் சிறப்பை இன்றைய நிகழ்ச்சியிலே கண்டு தரிசித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.